and then root mean square. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா RMS, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, RMS வேல்யூ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன மீனிங் RMS வேல்யூ அப்படின்னா என்னென்னா, when a DC current இந்த இருக்கு இல்லையா, when a DC current is passed through a conductor having resistance R produces the same heat as it produced by the alternating current when flowing through the same resistor for the same time, called RMS value. அதாவது இது ஒரு கண்டக்டர், இதில் சம் கரண்ட் வந்து டிசி கரண்ட் வந்து இதில் பாஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் டிசி கரண்ட் பாஸ் பண்ணுறோம் எதுனா ஃபார் பர்டிகுலர் டைம் டி, ஃபார் ஒரு சர்டைன் டைமுக்கு இதில் டிசி கரண்ட் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து சம் டெம்பரேச்சர்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஏன்னா இது கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இது வந்து ஹீட் ஆகும். சேம் ஹீட்டு எப்போ ஏசி கரண்ட்டும் அதே டைம் டியூரேஷனுக்கு சம் கரண்ட் வந்து சப்ளை பண்ணுறோம். எது வரைக்கும்னா, ஃபஸ்ட்டு டிசியில் எந்த டெம்பரேச்சர் அளவுக்கு இந்த கண்டக்டர் வந்து ரீச் ஆனதோ அந்த டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் அதே இது ஏசி கரண்ட் வந்து இந்த கண்டக்டருக்கு வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த கரண்ட்டோட வேல்யூ தான் பார்த்தோன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ, அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். Let me repeat, when a DC current is passed through a conductor having resistance produces the same heat as it produced by the alternating current when flowing through the same resistor for the same time. ஓகேயா? அண்ட் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இதுக்கு டெரிவேஷன்ஸ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு சிலபஸில் இல்லை. ஸோ டைரெக்டாக ஃபார்முலா மட்டும் எழுதிடுறோம். 1/t இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t, அப்புறம் என்னென்னா ஃபங்க்ஷன் என்னென்னா வி ஸ்கொயர். இங்கே வோல்டேஜ், அதாவது ஆர்எம்எஸ் வோல்டேஜ்னால இங்கே வந்து வி ஸ்கொயர் டிடி. சப்போஸ் இது ஐஆர்எம்எஸ், அதாவது ஆர்எம்எஸ் கரண்ட்டுன்னு கேட்கலாம். ஓகே, அப்போ வந்து இங்கே ஐ ஸ்கொயர்னு வரும். இது எல்லாத்தையும் விட எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இங்கே ஸ்கொயர் இருக்கும், இங்கே ஸ்கொயரை விட்டுறக்கூடாது. ஓகே, வி ஆர்எம்எஸ் ஸ்கொயர், இங்கே ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர். இப்போ கொஷினில் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் கரண்ட் அப்படி கேட்டாங்கன்னா லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் மூவ் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ரூட்டாக வந்து மாறும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர்னால் நத்திங் பட் இட்ஸ் டிஃபைன்ட் as the ratio of RMS value to average value of the same waveform. Okay. Next, crest factor or peak factor எப்படி வேணாலும் சொல்லலாம். It's defined as the value of the ratio of maximum value to the RMS value of the same waveform. நெக்ஸ்ட் பவர் அப்படின்னா, இந்த ஆவரேஜ், ட்ரூ, ரியல் பவர், ஆக்டிவ் பவர் எப்படி வேணாலும் கேட்கலாம். எல்லாமே ஒரே மீனிங் தான். ரியாக்டிவ் பவர்னு ஒன்று இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸில் வரும், அது மட்டும் தான் வேறு. அதர்வைஸ் ஆவரேஜ், ட்ரூ, ரியல், ஆக்டிவ் எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். அதுக்கு என்ன ஃபார்முலானா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். P is equal to V ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாம், இல்லைன்னா I ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு எழுதலாம். ஓகே, பட் அந்த வி ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் அது என்ன வேல்யூனா அது ஆர்எம்எஸ் வேல்யூவாக தான் இருக்கணும். ஸோ அதைத்தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், வி ஆர்எம்எஸ் ஸ்கொயர் பை ஆர். இங்கே ஐ ஸ்கொயர் ஆர்ன்றது அந்த ஐன்றது என்னென்னா ஆர்எம்எஸ் வேல்யூ தான். therefore ஐ ஆர்எம்எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர், தட்ஸ் ஆல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதை வச்சு தான் அடுத்த எல்லா டெரிவேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரொம்ப சர்க்யூட் டிசைன், அதாவது சர்க்யூட்டை வந்து அனலைசிஸ் பண்ணி தியரம் அது எல்லாமே எடுத்து நம்ம சர்க்யூட்டை சால்வ் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி இல்லை. இனிமேல் வந்து டெரிவேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் வரும். பட் இதில் வந்து நிறைய லாஜிக்ஸு, அதில் நிறையா கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். derive the average value and RMS value of sinusoidal voltage waveform. ஓகேயா, கொஷினில் இப்படி தான் கொடுப்பாங்க. கொஷினில் எந்த ஒரு வேவ்ஃபார்ம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் டெரைவ் பண்ணணும். இந்த டெரிவேஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ அந்த சைனசாய்டல் வேவ்ஃபார்ம் எப்படி இருக்குன்றது நமக்கு தான் தெரியணும். இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரா த வேவ்ஃபார்ம். இது வந்து பை, இங்கே 2π. ஓகேயா, ஸோ இங்கே வந்து வி மேக்ஸ். இங்கே இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா,
sinusoidal voltage waveform. Therefore V is equal to V max sin omega t. நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், இது மேக்ஸிமம் வோல்டேஜ். இது எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும், இது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஓகே, இப்போ இந்த ஆர்எம்எஸ் வேல்யூவும் ஆவரேஜ் வேல்யூவும் இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட், இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வேல்யூ. அண்ட் ஒன் மோர் திங், சப்போஸ் கொஷினில் derive the average value and RMS value of sinusoidal current waveform அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இங்கே வந்து I is equal to I max sin omega t. ஓகே, நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இதாக இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இதில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி. ஓகே, இது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், இது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அப்படின்னா இந்த V ஈக்குவல் டு V மேக்ஸுக்கு பதிலாக I ஈக்குவல் டு I மேக்ஸ் இந்த மாதிரி வரும். பட் அதர்வைஸ் நம்ம டெரிவேஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் வரும். Vக்கு பதிலாக ஐயை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஆவரேஜ் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆவரேஜ் வேல்யூக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/T 0 to T V dt. இந்த ஆவரேஜ் வேல்யூ சைன் வேவ் ஃபார்முக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேயா, இப்போ தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் அப்படியே எழுதிடுறேன். V ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 1/T 1/2π 0 to 2π Vm sin omega t d omega t. இதை இப்போ தான் ஜஸ்ட்டு முன்னால் வந்து இதை டெரைவ் பண்ணோம். இதை மட்டும் நம்ம அப்படியே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடும். நீங்களும் எக்ஸாம்பிள் எப்படி எழுதக்கூடாது, நீங்கள் இந்த ஸ்டெப் எல்லாமே எழுதிட்டு டெரைவ் பண்ணி 0ன்னு கொண்டு வரணும். ஓகே, ஏன் இது வந்து ஆவரேஜ் வேல்யூ 0? ஏன்னா இந்த பாசிட்டிவ் சைக்கிள் ஏரியாவும் நெகட்டிவ் சைக்கிள் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்எம்எஸ் வேல்யூ Vrms அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கொயர் வரும், அதை மறந்துடாதீங்க. இஸ் ஈக்குவல் டு 1/T 0 to T, ஃபார்முலா வந்து V ஸ்கொயர், டோன்ட் ஃபர்கெட், d omega t. நம்ம ஃபார்முலாவில் பாருங்கள், நம்ம dtன்னு தான் போட்டிருக்கோம். ஓகேயா, ஆர்எம்எஸ் வேல்யூ, இது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூக்குள்ள ஃபார்முலா. பட் இங்கேயே ஒமேகா டி அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா, இது எக்ஸசைஸில் வந்து இங்கே ஒமேகா டி தான் வரும், சைனசாய்டல் வேவ், அதனால் இங்கே எப்படி எழுதுகிறோம். ஓகே, ஸோ 1/T, டீனானது டைம் பீரியட், இதுன்னு 0லேருந்து 2π வரைக்கும் 1 ஃபுல் சைக்கிள் வரும். தர்ஃபோர் 1/2π இங்கே என்ன வரும், 0 to 2π. கவனிங்க, Vm இங்கே வந்து V ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ Vக்கு பதிலாக வீனானது Vm sin omega t. இந்த Vm V மேக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், இல்லைன்னா V மேக்ஸ்னு எழுதுங்க. V மேக்ஸ் sin omega t, இந்த ஸ்கொயரை விட்டுறக்கூடாது. அப்போ ஸ்கொயர் இப்படி வரும். ஓகே, ஸ்கொயர் d omega t. ஓகே, இதை வந்து Vmax வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த சைன் ஒமேகா டி தான் வேரியபிள், இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இது வந்து இண்டிபெண்டன்ட். தர்ஃபோர் Vmax வந்து கான்ஸ்டன்ட், அதை வந்து வெளியில் எடுக்கும். Vrms ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு V, அதுக்கு முன்னால் இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே கொண்டு போங்க. அப்போ 1/2π 0 to 2π, இந்த ஸ்கொயர் உள்ளே வரும்போது Vmax ஸ்கொயர், அதுக்கப்புறம் சைன் இதுக்கும் வரும்ல, therefore sin ஸ்கொயர் ஒமேகா டி டி ஒமேகா டி. ஓகேயா, ஸோ இந்த Vmax ஸ்கொயர் தான் கான்ஸ்டன்ட். Vmax ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 2π, இது வந்து நம்ம வெளில எடுத்துட்டோம். ஓகேயா, வெளில எடுத்துட்டோம்னா இப்போ என்ன வரும், 0 to 2π, இது வந்து இந்த ஸ்டெப்போடு வரும். 0 to 2π Vmax ஸ்கொயர் வந்து வெளில எடுத்துட்டோம். என்ன வரும், sin ஸ்கொயர் ஒமேகா டி டி ஒமேகா டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், Vmax ஸ்கொயர் டிவைடட் பை 2π, இந்த sin ஸ்கொயர் எக்ஸ் இது எப்படி எழுதலாம்னா 1 - cos 2x by
2. இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது? டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. அப்போ 0 to 2 pi 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி, இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒமேகா டி இருக்கு, ஒமேகா டி டிவைடட் பை 2 இங்கே டி ஒமேகா டி. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ வரையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணவே இல்லை. ஓகேயா? வி மேக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 பை இதில் இந்த 2 வந்து நம்ம காமனாக எடுத்துகிறோம். இந்த 2 காமனாக எடுத்தோன்னே இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுதுன்னா இந்த மாதிரி. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது இது எப்படி வரும்னா டி ஒமேகா டி. அப்போ இங்கே ஒமேகா டி தான் வரும். லிமிட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் என்னென்னா 0 to 2 pi மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் தீட்டா டி தீட்டா என்ன வரும்னா சைன் தீட்டா வரும். அப்போ சைன் ஒமேகா டி லிமிட் பார்த்திங்கன்னா 0 to 2 pi. ஓகே, இதில் வி மேக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi இங்கே என்ன வரும்னா 2 pi வரும். ஓகே, ஒமேகா டிக்கு பதிலாக 2 pi மைனஸ் 0 2 pi மைனஸ் இங்கே அண்ட் ஒன் மோர் திங், இதில் காஸ் இங்கே 2 ஒமேகா டி. ஓகேயா? காஸ் 2 ஒமேகா டி அதை இன்டகிரேட் பண்ணும்போது சைன் 2 ஒமேகா டி வருது. அப்புறம் அந்த கோஎஃபிஷியண்ட்டை நம்ம விட்டோம். ஸோ டிவைடட் பை 2 ஒமேகா வராது, ஏன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணதே வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா டி. தெர்ஃபோர் 2 ஒமேகான்னு எழுதுனா பிளண்டர். ஸோ டைரக்ட் ஒமேகா மட்டும்தான் வரும். இப்போ இங்கே 2 pi சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 0, அப்புறம் மைனஸ் இங்கே லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதுவுமே அதோட வேல்யூவும் 0. இது எப்படி இல்லைன்னா வி மேக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi இன்ட்டு 2 pi. ஸோ பை கெட்ஸ் கேன்சல்ட், 2 இங்கே வந்து 2. தேர்ஃபோர் வி ஆர்எம்எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது வரைக்கும் தெரியும், கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்னென்னா வி ஆர்எம்எஸோட வேல்யூ தான் வேணும். ஓகேயா? ஸோ வி ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ இதோட வேல்யூ பார்த்தோம்னா வி மேக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. தர்ஃபோர் இதை எப்படி எழுதலாம்னா வி ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸ் டிவைடட் பை √2. ஸோ இந்த சைனசாய்டல் வேவுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா வி ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஆர்எம்எஸ் டிவைடட் பை √2. இந்த ஃபார்முலா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே இந்த சைனசாய்டல் வேவ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஆர்எம்எஸ் வேல்யூ தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்ல, இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே இந்த ஃபார்முலா வந்துகிட்டே இருக்கும். ஃபைனல் இயர் ரிசர்ச் வரைக்கும் வரும். அப்போ ஏதாவது மேக்ஸிமம் வேல்யூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர்எம்எஸ் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டிவைடட் பை √2 அதை இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அவ்வளோதான் ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட் அவ்வளோதான், டெரிவேஷன் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஃபுல் சைனசாய்டல் வேவ். அடுத்து ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வி ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸ் டிவைடட் பை √2. இப்போ இது சேம் கான்செப்ட் எப்படின்னா ஃபார் நோட் ஃபார் இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ மேக்ஸ் சைன் ஒமேகா டி. இந்த மாதிரி சப்போஸ் அது வந்து வோல்டேஜ் வேவ் இல்லாமல் கரண்ட் வேவாக இருந்ததுன்னா சேம் ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா ஃபார்முலா. ஓகே, வி ஆவரேஜுக்கு என்னவோ அதே தான் ஐ ஆவரேஜுக்கும். பட் இங்கே என்னென்னா 0 to t, இங்கே வின்னு எழுதாமல் கேர்ஃபுல்லாக ஐன்னு எழுதணும். இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 0ன்னு வரும். இது எதுக்கு? சைனசாய்டல் வேவுக்கு. அதே மாதிரி ஐஆர்எம்எஸ்
இதுக்கு என்ன ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே என்ன வந்துச்சுன்னா வோல்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Vmax டிவைடட் பை √2ன்னு வந்திருக்கு. இங்கே சிமிலர்லி Imax டிவைடட் பை √2. Vக்கு பதிலாக ஐயை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இது எல்லா வேவுக்கும் கிடையாது, சைனசாய்டல் வேவுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதாவது இந்த ஸ்மால் ஐ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வந்து Imax sin ωt இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த 2 ஃபார்முலா அப்ளிகபிள். வேறு ட்ரையாங்குலர் வேவ், ஸ்கொயர் வேவ், இல்லை வேறு மாதிரி வேவ்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா வரும். அது எல்லாமே இப்போ நம்ம வந்து டெரைவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னன்னா அதே தான் ஆவரேஜ் வேல்யூ ஆர்எம்எஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பட் என்னது ஃபார் ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவ். இதுக்கு நீங்கள் ரெக்டிஃபையர் பற்றி நீங்கள் +2 +1 ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ரெக்டிஃபையர் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி வேவ் ஃபார்ம். ஸோ இது நம்ம எப்படி எழுதுகிறோம்னா, சப்போஸ் ரெக்டிஃபையர்னா என்ன மீனிங்? Rectifier means it converts AC to DC waveform. அப்போ இந்த சைடு வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா ஏசி வேவ்ஃபார்மாக இருக்கும். புரியுதா? இங்கே V, இங்கே ωt. ஓகே, இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். அதாவது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வரும்போது இது எப்படி மாறும் இந்த வேவ்ஃபார்ம்னா, இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை அலோவ் பண்ணும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் மேலே வந்துடும். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கணும். ஓகேயா? ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பற்றி தெரியலைன்னா நெட்டில் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இந்த வேவ்ஃபார்ம் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ஓகேயா? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு ஒன்று இருக்குது. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னால் இங்கே இந்த நெகட்டிவ் சைக்கிளே கட் ஆகிடும். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னால் ஃபுல் வேவ் என்டையர் சைக்கிள் 0 to 2π வரைக்குமே அது வந்து எல்லா வேவுமே பாசிட்டிவ் சைடுக்கு மாற்றும். அது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இது எல்லாமே நீங்கள் படித்தது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் டைம் இல்லை. ஸோ நமக்கு ப்ராப்ளம் வந்து இதுதான், ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவ். அந்த வேவுக்கு ஆவரேஜ் வேல்யூவும் ஆர்எம்எஸ் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு. இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். ஓகே, இது வந்து இன்புட், இது அவுட்புட். ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 0, இங்கே π, இங்கே 2π, இங்கே 0, இங்கே π, 2π. ஸோ இதுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதுறது? நம்ம இங்கேயும் V is equal to ஒமேகா sin ωt தான். V is equal to Vmax sin ωt தான். பட் எது வரைக்கும் இந்த சைன் வேவ் வருதுன்னா 0 to π வரைக்கும் தான் வருது. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஒன் மோர் திங், ஃபார் ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவ், அதாவது இது வோல்டேஜ் வேவா கரண்ட் வேவா இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளமில் ஃபார் சைனசாய்டல் வோல்டேஜ் வேவ்னு கொடுத்தாங்க. அதனால் V is equal to Vmax sin ωt அதை எடுத்துறீங்க. சப்போஸ் கரண்ட் வேவ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி I is equal to Imax sin ωt. இங்கே எந்த வேவ் ஃபார்ம்னே சொல்லலை. ஆவரேஜ் வேல்யூ அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவ் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வோல்டேஜ் வேவ், கரண்ட் வேவ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலைன்னா நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். V is equal to Vmax sin ωt தான் எடுக்கணும். இல்லை I equal to Imax sin ωt. நீங்கள் எப்படி சால்வ் பண்ணாலுமே அதுக்கு வந்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேயா? இப்போ இதில் பாருங்கள், இது நம்ம தெரியும், இது வந்து ஆவரேஜ் வேல்யூ ஃபார்முலா. ஸோ V average is equal to 1/, இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டைம் பீரியடு அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபுல் சைக்கிள் லாஸ்ட் கேஸில் இங்கே டைம் பீரியட் அப்படின்னா அந்த ஃபுல் சைக்கிள் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அது வரைக்கும் டைம் பீரியட். ஓகேயா? 0லேருந்து 2π வரைக்கும், அதாவது 0லேருந்து π வரைக்கும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், π to 2π வந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஸோ அதாவது திரும்பி அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகிற வரைக்கும் வந்து 1 ஃபுல் வேவ்னு அர்த்தம். ஸோ அது அந்த செகண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா டைம் பீரியட். ஓகே, அப்போ 0லேருந்து 2π வரைக்கும் இங்கே டைம் பீரியட். இங்கே எதுக்கு டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா 0லேருந்து π வரைக்கும் தான் வரும். ஏன் π வரைக்கும், ஏன் 2π வரைக்கும் வரல அப்படின்னா,
சேம் சைக்கிள் எப்போ ரிப்பீட் ஆகுது அப்படின்னா 0 to பை வரைக்கும் இந்த வேவ்ஃபார்ம் வருது, மறுபடியும் பை டு 2πக்கு அதே வேவ்ஃபார்ம் தான் ரிப்பீட் ஆகுது, மறுபடியும் 2π to 3π அதுக்கும் சேம் வேவ்ஃபார்ம் தான். ஸோ இங்கே ஃபுல் சைக்கிளே 0 to பை வரைக்கும் தான் ஒன் ஃபுல் சைக்கிளே. பட் இங்கே அப்படி இல்லை, 0 to பை வரைக்கும் மேலே வரும், பை டு 2π மேலே சேமாக ரிப்பீட் ஆகலை, பை டு 2π வந்து கீழே வருது, மறுபடியும் 0 to 2π முடிஞ்சோன்னு தான் அதே சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. இங்கே வந்து ஃபார் எவ்ரி டைம் இன்ஸ்டன்ட் ஆஃப் பை அதுக்கப்புறமே ரிப்பீட் ஆகிறதுனால இங்கே டைம் பீரியட் வந்து இதோட இங்கே ஹாஃப் ஆயிரும். அப்போ 1/π தான் வரும். புரியுதா? அதுதான் இங்கே டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் நீங்கள் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யுவர் என்டையர் ப்ராப்ளம் வில் பி கொலாப்ஸ்டு. ஸோ பி கேர்ஃபுல். அப்போ வேவ்ஃபார்ம் இங்கே 0 to டைம் வரைக்கும் ஃபார்முலா இருக்குல்ல டி, இங்கே எது வரைக்கும் 0லேருந்து பை வரைக்கும் தான் இருக்குது. therefore 0 to பை இந்த ஃபங்க்ஷன் என்னது? ஆக்சுவலாக இதுவுமே ஒரு சைன் வேவ் தான். therefore Vm sin omega t d omega t. ஓகேயா? therefore is equal to V average is equal to, இங்கே Vm வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அதை வந்து வெளில எடுக்கிறோம். Vmax ஆர் Vm எல்லாம் ஒன்று தான். Vmax divided by பை, அதுக்கப்புறம் 0 to பை sin omega t d omega t. இங்கே என்ன வரும்? Vmax divided by பை integration of sin theta d theta என்ன வரும்? minus cos omega t. ஸோ லோயர் லிமிட் என்னது? 0, அப்பர் லிமிட் பை, and then Vmax divided by பை. ஓகே, இப்போ மைனஸ் காஸ் பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸ் பையோட வேல்யூ வந்து -1. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், வேறு வழி இல்லை. இது எப்படி எழுதலாம்? மைனஸ் காஸ் பையோட வேல்யூ -1. இங்கே மைனஸ் ப்ளஸில் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. அடுத்து அப்பர் லிமிட், இது ஃபுல்லாக அப்பர் லிமிட், மைனஸ் லோயர் லிமிட் என்னது? மைனஸ் இந்த மைனஸ் காஸ் 0. காஸ் 0ஓட வேல்யூ 1, டோன்ட் சே 0. இப்போ இங்கே வந்து 1. Vmax divided by பை மைனஸ் ஆஃப் -1 வந்து 1. அடுத்து இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் இங்கே -1. therefore 1 minus of -1 வந்து 1 plus 1. therefore Vmax divided by பை is equal to divided by பை into 1 plus 1. finally we can write V average is equal to 1 plus 1 என்னது? 2. therefore 2 Vmax divided by பை. இது எதுக்கு? ஃபார் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆக்சுவல் ஃபார்முலா. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ, இதுக்கு 1/t என்ன சொன்னோம்? t வந்து பை, ஏன்னா 0 to பைக்கு அப்புறம் சேம் சைக்கிள் ரிப்பீட் ஆகுது, இப்போ பை வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் 0 to சேம் டைம் பீரியட் பை, வீக் என்னன்னு சொன்னோம்? Vmax sin omega t, be careful, whole square d omega t. இங்கே டி டிடினால இங்கேயும் டிடி எழுதக்கூடாது, சைன் வேவ்க்கு வந்து டி ஒமேகா டி தான் வரும். ஓகேயா? இப்போ அதே மாதிரி தான் லாஸ்ட் கேஸில் எப்படி நம்ம சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான். இஸ் 1/π இஸ் இங்கே வந்து equal to 1/π. இங்கே என்ன எழுதலாம்? 0 to பை Vmax ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஒமேகா டி டி ஒமேகா டி. புரியுதா? ஸோ இங்கே Vmax ஸ்கொயர் வந்து காமனாக எடுக்கிறோம். Vmax ஸ்கொயர் பை பை வெளில வந்துடுது. இப்போ 0 to பை sin ஸ்கொயர் ஒமேகா டி டி ஒமேகா டி. அப்போ நம்ம லாஸ்ட் கேஸில் பார்த்த மாதிரி
Vmax square divided by pi sin ஸ்கொயர்னு என்ன சொல்லியிருந்தோம் 1 மைனஸ் காஸ் அதாவது sin x ஆல்ரெடி பார்த்தது தான் sin ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 ஓகேயா அப்போ இங்கே என்ன வரும் இது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அதாவது 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி டிவைடட் பை 2 இப்படியே விட்டுறக்கூடாது இது வந்து மேஜர் பிளண்டர் ஏன்னா நம்ம இப்போ வரையும் இன்டெகிரேட் பண்ணவே இல்லை சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக தான் இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த இன்டெகிரேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ டி ஒமேகா டி இது வந்து நெக்ஸ்ட்டு இதே தான் இங்கே லிமிட் வந்து 0 to பை லாஸ்ட் கேஸில் வந்து 0 to 2 பை வந்துருக்கு இங்கே பை வருது அவ்வளோதான் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி தான் ஆகணும் பட் நான் வந்து டைரெக்டாக எழுதுகிறேன் என்ன எழுதுறேன்னா இதில் வந்து விமேக்ஸ் டிவைடட் பை 2 அப்போ விஆர்எம்எஸ் என்ன வரும் விஆர்எம்எஸ் விமேக்ஸ் டிவைடட் பை √2 எதுக்கு ஃபார் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் இதை கவனிச்சிங்கன்னா இது வந்து நம்ம லாஸ்ட்டு சால்வ் பண்ணது அது வந்து ஃபார் ஃபுல் சைன் வேவ் ஃபார்ம் இங்கே இருக்கு இல்லையா இது வந்து இன்புட்டில் கொடுத்தோம் இல்லையா ரெக்டிஃபையருக்கு இது வந்து பியூரஸ்ட் சைன் வேவ் ஃபார்ம் இதுக்குமே என்ன வந்தது விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு விமேக்ஸ் டிவைடட் பை √2ன்னு வந்திருக்கு ஓகே இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா இதுக்கு முன்னால் பார்த்தது இந்த வேவ் ஃபார்முக்குமே விமேக்ஸ் டிவைடட் பை √2 தான் வந்திருக்கு இப்போ பார்த்தது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பட் இதுக்குமே அதே வேல்யூ தான் வரும் புரியுதா அது ஏன் அதே வேல்யூ வருதுன்னா இங்கே வந்து ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் சைக்கிள் வந்து பாசிட்டிவில் இருக்கும் நெகட்டிவில் இருக்கும் இங்கே நம்ம வந்து இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ எக்ஸ்பிரஷன்லேயே பார்த்தோம்னா உள்ளே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கும் அப்படி ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ ஸ்கொயர்னு ஒன்று இருந்தால் என்ன ஆகும்னா நெகட்டிவுமே பாசிட்டிவ் ஆயிரும் இப்போ +1 ஹோல் ஸ்கொயர் என்னது அதோட வேல்யூவும் +1 தான் -1ஓட ஹோல் ஸ்கொயர் அதோட வேல்யூவும் +1 தான் அதே மாதிரி இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்குது அதுக்கு ஸ்கொயர் போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அதனால விமேக்ஸ் டிவைடட் பை √2ன்னு வந்திருக்கு பட் இங்கே என்ன இருக்குது மைனஸில் இருந்தாலும் அந்த ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது இது ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே இது வந்து ஒரே மாதிரி தான் வரும் இது ஸ்கொயர் இது வந்து மேலே போனாலுமே ப்ளஸ் ஸ்கொயர் வரும்போது சேம் வேல்யூ தான் வரும் ஸோ நீங்கள் அதெல்லாம் ரிசர்ச் பண்ண வேணாம் ஓகேயா ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து ஐமேக்ஸ் அதாவது இங்கே வந்து விமேக்ஸ் டிவைடட் பை √2 எதுக்கு இந்த வேவுக்கும் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து விமேக்ஸ் டிவைடட் பை √2 தான் வரும் பட் ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா இதில் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கும் ஈக்குவல் ஏரியா இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ 0 பட் இங்கே ஆவரேஜ் வேல்யூ 0 வராது ஏன் அப்படின்னா இது எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது இதுக்கு வந்து 2vm/π அப்படி தான் வரும் இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் ஆவரேஜ் வேல்யூ இங்கே 0 இங்கே 2vm/π ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து ரெண்டுக்குமே விமேக்ஸ் டிவைடட் பை √2 தான் வரும் ஓகேயா இது நம்ம எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேபிளர் காலம் சம்மரி எழுதுவோம் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சைனசாய்டல் வேவ் ஸ்கொயர் வேவ் ட்ரையாங்குலர் வேவ் இது எல்லாத்துக்குமே ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபார்முலா என்னன்னு லாஸ்ட்டாக வந்து ஒரு டேபிளர் காலம் எழுதுவோம் அப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் கான்செப்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி அந்த டேபிளர் காலம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணணும் ரைட் திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் நம்பர் 5 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா derive the average value and RMS value of half wave rectified sinusoidal current waveform இங்கே இதை நீங்கள் தான் டெரைவ் பண்ணணும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள் டியூ டேட் வந்து நான் மேலே கமெண்ட் பண்ணியிருக்கேன் இதில் ஹிண்ட் மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேன் எப்படி இந்த ஹாஃப் வேவ் வரும் அப்படின்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் இதில் இன்புட் பார்த்தோன்னா அஸ் யூஷுவல் இதே சைனசாய்டல் வேவ் தான் இங்கே 0 π 2π இது எல்லாமே இருக்கும் அண்ட் ஒன் மோர் திங் இது என்னென்னா கரண்ட் வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்போ ஐ ஓகேயா அடுத்து இதோட அவுட்புட் இது வந்து இன்புட் இங்கே அவுட்புட் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் இங்கே வரும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து வராது தேர்ஃபோர் வந்து பை இந்த வேவ் ஃபார்ம் எப்படி மாறும் இங்கே ஒமேகா டி
இந்த மாதிரி வரும். புரியுதா? இங்கே 0 to பை, பை டு 2π வந்து 0 அதுதான். இங்கே 2π, இங்கே 3π இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸில் வந்து வின்னு எழுதக்கூடாது, ஏன்னா கரண்ட் வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. தட்ஃபார் ஐ. சரியா? இங்கே ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ மேக்ஸ் சைன் ஒமேகா டி. அப்போ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும்னா ஆவரேஜ் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ. அப்போ ஆர்எம்எஸ் ஐ ஆவரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/t 0 to t ஐ டிடி. அதே மாதிரி ஐ ஆர்எம்எஸ் வந்து ஸ்கொயருக்கு, புரியுதா, 1/t ஐ ஸ்கொயர் டிடி. ஃபைனலாக இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வரும்போது, அதாவது புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டு தான் எழுதியிருப்பாங்க. புரியுதா? நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து எல்லோரும் விட்டுறாங்க. அதனால் ஐஆர்எம்எஸ் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்து நீங்கள் இப்படி எழுதும்போது ஒவ்வொரு எக்ஸ்பிரஸுக்கும் இங்கே ஸ்கொயர் ரூட் வந்து இப்படி நீளமாக போயிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஸ்கொயர்னு எழுதியிருப்போம். ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போய் நீங்கள் ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேயா? இது ரெண்டுக்கும் பண்ணுறீங்க. இதில் இந்த டைம் லிமிட் 1/t, இதில் டைம் பீரியட் என்னது அதெல்லாம் இங்கே இது 0 to π வந்து வேவ் ஃபார்ம் இருக்குது, π to 2π வந்து 0வாக இருக்குது. அப்போ இங்கே டைம் பீரியட் என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும். சரியா? அதே தான் இங்கே ஐக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்கன்னா ஐ மேக்ஸ் சைன் ஒமேகா டி. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே இங்கே 0 to t, இங்கே வந்து 1/t இருக்குது, இங்கே 0 to t, இங்கேயும் 1/t 0 to t. இந்த டீயும் இந்த டீயும் சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா 0 to πக்கு வந்து இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 1/t இந்த மாதிரி இருக்குது. சரியா? இப்போ 0 to சம் பாயிண்ட் t1 வரைக்கும் ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ix dt, இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். சரியா? அப்புறம் ப்ளஸ், அதாவது இந்த வேவ் ஃபார்மே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரலாம். அடுத்து π to 2π. ஓகே, எது கன்ஃபியூஷன், 0 to πன்னே வச்சுக்கலாம். ஸோ 0 to πக்கு வந்து இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ மேக்ஸ் சைன் ஒமேகா டி இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே வந்து அது சிம்பிளாக நான் ஐஎக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். இப்போ லிமிட்டுக்கு மட்டும் தான் சொல்ல வரேன், ஃபங்க்ஷனை விட்டுருங்க. அடுத்து π to 2π. அப்போ வந்து இங்கே வந்து π to 2π வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது. அப்போ 0 into dt இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் செய்யணும். சரியா? ஓகேயா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன். ஐ ஆவரேஜோட வேல்யூ என்னது, ஐ ஆர்எம்எஸோட வேல்யூ, இது வந்து ஆன்சர்ஸ். I max divided by pi. இங்கே I max divided by 2 இது ஆன்சர். ஓகேயா? இதில் ஒரே ஒரு கான்செப்ட் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா 0 to πக்கும் அப்புறம் π to 2πக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எழுதணும். புரியுதா? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா இது வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஆன்சர். இந்த ஐஎக்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இது என்னென்னா ஐ மேக்ஸ் சைன் ஒமேகா டி, அதுதான். அதாவது நான் உங்களுக்கு லிமிட் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுன்றதுக்காக சிம்பிளாக இங்கே ஐஎக்ஸ்ன்னு எழுதுனேன். இது வந்து என்னென்னா ஐ ஆவரேஜுக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு போகணும். 1/t, இங்கே வந்து 0 to πக்கு இந்த ஐ மேக்ஸ் சைன் ஒமேகா டி டிடி டி ஒமேகா டி இங்கே. ஓகேயா? அடுத்து π to 2πக்கு ப்ளஸ், அடுத்து இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to, அப்போ இங்கே 1/t வந்து இங்கே π வருமா 2π வருமா, அதெல்லாம் நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி வரணும். ஆன்சர் வந்து ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஐ மேக்ஸ் டிவைடட் பை பை, ஐ ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ மேக்ஸ் டிவைடட் பை 2. ஓகேயா? ஓகே, இதை வந்து சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.